ஏசாயா 41 அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் சிநேகிதனான ஆபிரகாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் பேசும்போது என்னுடைய சிநேகிதன், என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள உறவு, ஆண்டவருக்கு நமக்குள்ள ஐக்கியம் பல விதங்களில் இருப்பதை வேத புஸ்தகம் சொல்லுகிறார். பெரும்பாலும் நமக்கு தெரிந்ததெல்லாம் நான் அவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்னுடைய தகப்பன், இயேசு என்னுடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை, அது மட்டும்தான் நம்ம அதிகமாக சொல்லுகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன், உம்முடைய மகன் வந்திருக்கிறேன், உம்முடைய மகள் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவரோடு பேசுகிறோம். பெரும்பாலும் இதைத்தான் எல்லாருமே சொல்லுகிற ஒரு காரியம். யோவான் 1 அதிகாரம் 12 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட தன் சீஷர்களோடு பேசும்போது என்ன சொல்லுகிறார்? என் பிள்ளைகளே என்பதாக அழைக்கிறார். யோவான் 21:5 மை சில்ட்ரன், என் பிள்ளைகளேன்னு சீஷர்களை இயேசு அழைப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளை என்கிறது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் இருக்குது, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். யோவான் 15:15 வாசிக்க கேட்போம். யோவான் 15 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இனி உங்களை ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன். அப்போ என்ன சொல்லுங்க ஆண்டவரே? என்னுடைய சிநேகிதன், என்னுடைய சிநேகிதி. அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு ஊழியக்காரன் எஜமான் என்ன செய்கிறான் என்பது தெரியாது, ரகசியெல்லாம் தெரியாது, எல்லாத்தையும் சொல்ல மாட்டான். ஆனால் சிநேகிதன் என்று சொன்னால் 2 பேர் ஃப்ரெண்டாக இருந்தால் 2 பேருக்குள்ள ரகசியமே இருக்காது. நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் போகிறீங்க, நீங்கள் சந்தோஷமாக போகிறீங்களா, துக்கமாக போகிறீங்களா, சோர்ந்து போயிருக்கிறீங்களா, உங்களுடைய மனதுக்குள்ள காயம் இருக்குதா, ஏதாவது பாதிப்பு இருக்கா, அவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவார். ஆண்டவர் சொல்லுவார், ஏன் மகனே சோர்வாக இருக்கிறேன், ஏன் இதுக்கு பற்றி கவலைப்படுறேன், எதுக்கு இது குறித்து நீ உன் உள்ளத்தில் கலங்குற, நான் இருக்கல அவனுக்கு. ஆண்டவர் ஆறுதல் படுத்தி நம்மை சரிப்படுத்த வரைக்கும் அவருக்கு ஆறுதல் வராது, சந்தோஷம் வராது. அப்படிப்பட்ட நல்ல சிநேகிதன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாம் ஆகட்டும், மோசே ஆகட்டும், இவங்கெல்லாம் தேவனோட நெருக்கமாக ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு என்ன முக்கிய காரணம்னா கீழ்ப்படிதல், ஸ்பிரிட் ஆஃப் ஒபேயிங் த வாய்ஸ் ஆஃப் த லார்ட், கீழ்ப்படுகிற ஒரு இருதயம். அவங்கக்கிட்ட தான் கர்த்தர் பேசுவார். ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொல்கிறார், ஆதியாகமம் 12 அதிகாரத்தில், ஆபிரகாமே உன் சொந்த ஜனத்தையும் இனத்தையும் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஆண்டவர் சொல்கிறார். இப்போ உங்கள்கிட்ட ஆண்டவர் ராத்திரியில் தோன்றி, மகனே உங்கள் வீட்டில் கணவர்கிட்ட சொல்கிறான்னு வைங்க, நீ உன் சொந்த வீடு, சொந்த இடம், சொந்த ஊரை விட்டுட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். கணவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாம் பெட்டி கட்டுங்க, இருக்கிறதால எடுத்துகிட்டு போகிறேன்னா நீங்கள் உடனே கிளம்புவீங்களா? பார்த்தீங்களா? அதான் கரெக்டாக சொல்ல, கிளம்ப மாட்டோம். இவரை நம்பி எங்கே போகிறது? தெருவில் தான் நிற்கணும். இங்கே தான் சொந்த வீடு இருக்குது, பக்கத்தில் தெருவில் எல்லாம் சொந்தக்காரங்க, சித்தப்பா, பெரியப்பா, மாமா எல்லாம் அங்கே தான் இருக்காங்க, சர்ச்சை இங்கே தான் இருக்குது, நம்ம உடன் விசுவாசிகளை தான் அங்கே இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போகணுன்றார். எங்கே போகணும் தெரியாது, ஆண்டவர் போய் சொல்லார் போகணும் அப்படின்னா நீங்கள் கிளம்புவீங்களா? அப்போ சாராள் எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனைவி பார்த்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்கள். சாராளை போல கீழ்ப்படிய பழகணும். கணவர் கிளம்பு போகலான்னா சரின்னு கீழ்ப்படிச்சு போகிற பெண்ணை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்லிட்டார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் போகணும் அப்படின்னா கேள்வி கேட்காம கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல் உள்ளவங்கிட்ட தான் அந்த மனைவி மேலே தான் புருஷனுக்கு அன்பு வரும். அது எங்கே போகணும் தெரியாது, ஆண்டவர் சொல்கிறார் போகணும், அதெல்லாம் வர முடியாது. நீங்கள் முதல்ல போய் இடம்லாம் பார்த்துட்டு வாங்க, வீடெல்லாம் பார்த்து வசதியாக இருக்கான்னு எல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபோட்டோ எடுத்து முதல்ல வீடியோவில் அனுப்புங்க, அதை பார்த்துட்டு நான் வரலாமா வேண்டாமான்னு சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொன்ன உடனே
ஆதியாகமம் 12:4 பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான். ஒபேயிங் ஸ்பிரிட், கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் ஆபிரகாமுக்கு இருந்தது. அதனால தான் அவன் ஃப்ரெண்டாக இருக்க முடிந்தது. இன்னைக்கு உன் பையன் நீங்கள் சொன்ன கேட்கல, நான் இதான் படிப்பேன்றான். நீங்கள் இல்லை பக்கத்தில் காலேஜ்ப்பா இங்கே படி அப்படின்னா, இல்லை நான் சென்னைக்கு தான் போவேன், பெங்களூர் தான் போவேன். சண்டை வருதுன்னா கடைசியில் யார் மூலமாக ட்ரை பண்ணுவீங்க? ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீயாவது சொல்லு. அவன் கொஞ்சம் யோசிக்காமல் பேசுகிறான், இங்கே இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பக்கத்தில் இருப்பான், நீ தான் போய் சொல்லு அப்படின்னு கடைசியில் யாரை தூண்டி விடுவோம்? ஃப்ரெண்டை தான் தூண்டி விடுவோம். யார் சொல்லி கேட்காட்டாலும் ஃப்ரெண்டு சொல்கிற விதமாக சொன்னால் கட்டாயம் என்ன பண்ணுவான்? கீழ்ப்படியில்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும். எங்கள் அப்பா அம்மா அப்படி சொல்கிறாங்க, நான் யார் சொல்லும் கேட்கல, நீ சொல்கிற சரிடா, சம்மதிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த கீழ்ப்படிதல்? அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படுகிறார். எங்கே போனோம், அந்த ஊர் எப்படி இருக்கோ அதெல்லாம் தெரியாது, ஆண்டவர் சொல்லிட்டார் நான் போகிறேன். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை ஸ்டாப் பண்ணணுமானா பிசாசு யாரை தூண்டி இருப்பான்? சாராள். யார் வந்திருப்பா? பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா மாதிரி தான் வந்திருப்பாங்க. அந்த ஆளுக்கு தான் புத்தி இல்லை, எங்கேயோ போகிறன்றாரு. நீ தானே பொம்பளை தானே, ஞானமாக இருக்கணும், உன் புருஷனுக்கு சொல்லலாம்ல. உனக்கு தெரியுமா எந்த ஊருக்கு போகிறேன்? தெரியாது. அங்கே இருக்கிற மக்கள் எப்படின்னு தெரியுமா? தெரியாது. அங்கே தண்ணி இருக்குமா, வசதி இருக்குமா தெரியுமா? தெரியாது. பிறகு எப்படி அவர் பின்னால் போகிற? என் கணவர் போகிறாரு, நான் போகிறேன். அவருக்கு தான் புத்தி இல்லை, எங்கே போகிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, தெரியலன்றாரு. நீயும் போய் தெருவில் தான் நிற்க போகிற. பார்த்துக்க, ரொம்ப அன்பான். இந்த மாதிரி பக்கத்து வீட்டு அக்காமார் வந்து குழப்பி விட்டுருவாங்க, கீழ்ப்படுகிற ஆளையும் கெடுத்துருவாங்க. ஊழியத்துக்கு போகிறேன்னா புத்தி இருக்குதா அவனுக்கு? ஊழியத்துக்கா? அதான் இங்கே செய்யலாமே, எங்கேயும் செய்யலாமே அப்படி சொல்லு. அப்புறம் சொல்லி எங்கே இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னா எங்கேருந்து ஆசீர்வதிக்கலாம்ல? இல்லை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர், அதான் இங்கேருந்து ஆசீர்வதிக்க வேண்டியது தானே. அதான் ஊழியம் எங்கேருந்து செய்யலாமா? எங்கேருந்து செய்கிறது ஊழியம் கிடையாது, கர்த்தர் சொல்கிற இடத்துல செய்கிறது தான் ஊழியம். அல்லேலூயா. சில அம்மாமார் பிள்ளைகள் ஊழியத்தில் கேட்ட ஊழியம் செய்யணும், அதான் அங்கே போனாலும் ஊழியம் செய்யலாமே. அப்படி போய் ஊழியமே செய்யாமல் முடங்கி போனவங்க தான் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். ஊழியெல்லாம் செய்யலை, எங்கே போனாலும் ஊழியர்களை வார்த்தை பேசுகிறது. பிள்ளைகள் வாழ்க்கையை கெடுத்துறாருங்க. பெற்றோர் தான் நிறைய பிள்ளைகளை கெடுக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நரகத்துக்குள்ளாக்குறது. லட்சக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்த பிள்ளைகள் எனக்கு தெரியும், இன்றைக்கி முடங்கி கிடக்கிறாங்க. ஒரு ஊழியமும் கிடையாது, முடங்கி கிடக்கிறாங்க. சொல்லலாம், அங்கே போனாலும் ஊழியம் செய்யலாம், இங்கே போனாலும் ஊழியம் செய்யலாம். கர்த்தர் சொல்கிற இடத்துல இருந்தால் தான் ஊழியத்துக்கு வழி திறக்கும். இல்லாட்ட ஊழியம் இருக்காது, வெறும் கண்ணீரும் கவலையும் பிரச்சனையும் தான் இருக்கும். அதனால் இந்த அம்மாமார் அவசரப்பட்டு பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் முடிவெடுக்காதுங்க. பையங்க பிள்ளைகளுடைய லைஃப்பில் ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் சித்தமா அது பார்க்கணும். நீங்கள் இந்த விதண்டவாதெல்லாம் பேச ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பாங்க, மனைவிட்ட சாராள்கிட்ட, கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கார் ஆசீர்வதிப்பேன்னு. இங்கே ஆசீர்வதிக்கலாம்ல, இங்கே நமக்கு ஊர்லாம் இருக்குது, வீட்டில் சொந்தக்காரங்களை இங்கே ஆசீர்வதிக்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு இன்னொரு இடத்துக்கு போனோம்? சாராளும் கீழ்ப்படிந்தாள். ஆண்டவனே என்று சொல்லி தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை அலங்கரித்தாள். 1 பேதுருல இருக்குல்ல, சாராளும் தன்னுடைய புருஷனுக்கு ஆண்டவனே என்று கீழ்ப்படிந்து அலங்கரித்தாள். புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது அலங்காரம் என்று வேதம் சொல்லுது. ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிவது அலங்காரம் என்று வசனம் சொல்லுகிறார். ஏன் இதை கணவர் சொன்னார் செஞ்சேன். அவர் ஜெபிக்கிறவர், கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கிறவர், அவர் சொல்றது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மனைவி ஸ்ட்ராங் ஆயிட்டா உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படுகிற இருதயம் கணவனுக்கும், அதனால கர்த்தரிட கேட்டு செய்யணும். மாம்சத்தின்படி செயல்பற்றக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கவனித்து செய்யணும். சிலர் சொல்லுவாங்க, இயேசுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்ட பார்த்துட்டு, பிரதர் நீங்கள் கிராமத்தில் இருக்கிறனால தான் உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கேன். கிராமத்தில் நீங்கள் போய் இருக்கிறீங்க, கிராமத்தில் இருந்து ஊழியம் செய்கிறது ஆண்டவருக்கு சந்தோஷம் ஆசீர்வதிக்கிறாரு. அதனால சிலர் பட்டணத்தை விட்டு கிராமத்துக்கு வந்தாங்க, ஊழியெல்லாம் ஆரம்பித்தாங்க. ஒன்றும் நடக்கலை, வெறும் லெட்டர் பேடில் தான் இருக்குது, ஒன்றும் இவ்வளோ வளர்ச்சி இல்லை. இப்போ நான் சொன்னேன், நான் கிராமத்தில் இருக்கிறதுனால கர்த்தர் ஆசீர்வதிக்கலை, கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்கிறதுனால ஆசீர்வதிக்கிறேன். நான் அவருக்கு கீழ்ப்படிந்தேன்.
ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது நான் சென்னையில் 12 வருஷம் சென்னையில் தான் இருந்தேன். சென்னையில் பாடி தான் எனக்கு பழக்கம். அங்குள்ள சிஎஸ்ஐ சர்ச்சு, அங்குள்ள ரெவரண்ட்டு, அங்கே நடக்கிற ஊழியங்கள் தான் எனக்கு ரொம்ப பழக்கம். ஒரே ஃபேமிலி மாதிரி பழகி அங்கே தான் நான் ஊழியம் செய்து கொண்டேன். அங்கே தான் பைபிள் காலேஜில் படித்தது. எல்லாமே 12 வருஷம் அங்கே. சொந்த வீடு எங்களுக்கு அங்கே இருந்தது. என்னுடைய தகப்பனார் வாங்கியிருந்தாங்க. ஒரு 4 வீட்டில் வாடகை காசு வந்தது. ஒரு பெரிய வீடு, பெரிய ஹால்லாம் இருக்குது, வசதியாக இருந்தது. அப்போ என்னுடைய 3 சகோதரர்கள், ஒரு மூத்த சகோதரன், 2 இளைய சகோதரர்கள், யாருமே சென்னையில் இல்லை. அப்பா அம்மா 4 மாடிக்கு வந்துட்டாங்க. வயசான காலத்தில் சொந்த கிராமத்தில் இருப்போன்னே. அப்போ என்னுடைய தாயும் தகப்பன ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, எங்கள் அம்மா தான் பேசினேன். அப்பா சொன்னாங்க, நீ தான் சென்னையில் இருக்கிற, சென்னையில் இருக்க வீடு சொத்தை உன் பங்குக்கு உனக்கு நாங்கள் எழுதி தந்துடுறோம். உன்னுடைய அண்ணன் தம்பிக்கு நம்ம ஊரில் இருக்கிற வயல் நிலம், தோட்டத்தை ஷேர் பண்ணி கொடுக்குறோம். உன் ஷேராக நீ அதை வச்சுக்க, நீ சென்னையில் நீ தானே இருக்கிற, ஊழியம் செய்கிற, வச்சுக்கன்னு சொன்னாங்க. நான் கேட்கல, எனக்கு இந்த வீட்டை கொடுங்க, என் பங்கு கொடுங்கன்னு கேட்கல. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு எங்கள் அப்பாவை டிஸ்கஸ் பண்ணி சொன்னாங்க, இந்துக்களாக இருந்த போதே. அப்போ அப்படி சொன்ன உடனே, ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் இடம் தந்துட்டார், ஊழியம் தந்துட்டார், அதில் வாடகை வேறு வருது. அப்போ பண கஷ்டமாக கிடையாது. அப்போ சொந்த இடம் அங்கே கூட்டம் நடத்தலாம், முன்னால் பெரிய இடமும் இருக்குது, வசதி அப்படின்னு. என்னுடைய எஜமான் யார்? அவர் சொல்லணும். அப்பா அம்மா சொல்கிறவங்க இருக்கலாம், அவர் சொல்லணும். இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னேன், எங்கள் அப்பா அம்மா அப்படி சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த இடத்த எடுத்துக்க, உன் ஷேரை வச்சுக்கன்னு சொல்லி நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் உனக்கு வேண்டாம், கோ பேக் டு யுவர் ஓன் வில்லேஜ், சொந்த கிராமத்துக்கு போ, அங்கிருந்து கொண்டு தான் ஊழி செய்யணும்னு கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு எங்கள் அப்பா அம்மாட்ட சரி, எனக்கு இந்த சொத்து வேண்டாம், வீடு வேண்டாம், ஆண்டவர் 4 மாடிக்கு தான் வர சொல்கிறார், அங்கிருந்தால் நான் ஊழி செய்வேன்னு 4 மாடிக்கு வந்துட்டேன் நான். அந்த கீழ்ப்படிதல் வேறு ஒன்றும் இல்லை, ரகசியம். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணுமானா அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். அதுதான் உலக காரியத்துக்கு, உங்களுக்கு ஆசைப்படுற காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடி கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படிஞ்சால் உங்களோட ஆண்டவர் ஐக்கியமாவார். ஆபிரகாம் என் சிநேகிதன்னு சொல்ல காரணம் என்னென்னா, அவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இருந்தது. அவன் கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் என்ன ஆண்டவர் சொன்னார், உன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போ. சரி ஆண்டவரே, இந்த தேசமெல்லாம் சுற்றி நட. அந்த காலத்தில் சாதாரண விஷயம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேசமெல்லாம் சுற்றி நட, நீ கால் மிதிக்கிற தேசத்தை ஒரு சந்ததிக்கு தருவேன்றார். அந்த காலத்தில் ஆபிரகாம் பெரிய ஒரு பணக்காரன். வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், பெரிய மந்தை, அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு போனால் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் தண்ணி இருக்கணும், வயல்வெளி இருக்கணும், ஆடு மாடுகளுக்கு அந்த இடத்துல டென்ட்டு போடணும், வீட்டை செட் பண்ணணும். உடனே கொஞ்ச நாள் ஆண்டவர் இது கழட்டிட்டு அங்கே போன்னு சொல்லுவார். உடனே கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல் நிமித்தம்தான் ஆபிரகாம் என் சிநேகிதன் ஆண்டவர் சொன்னார். கீழ்ப்படியாத ஆள்கிட்ட ஆண்டவர் எப்படி பேச முடியும்? அதனால் கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு வேணும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன். அவருடைய வசனத்தில் என்ன ஆண்டவர் இதை கொண்டு என்ன பேசினாலும் நான் கீழ்ப்படிவேன். அப்படி உங்களை அர்ப்பணித்து கொண்டா நீங்கள் இயேசுவுக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமில் காத்துருங்க, அவசரப்பட்டு வெளியே ஊழியம் செய்யாதுங்க, உன்னதத்தில் வரக்கூடிய வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு எருசலேமில் காத்துருங்க. சரி ஆண்டவரே. இல்லை, நமக்கு தான் அனுபவம் இருக்குது. இல்லை, இயேசு இருக்கும்போதே பிசாசை துரத்தணும், வியாதியஸ்தரை குணமாக்கின, வாங்க போய் ஊழியம் செய்யலான்னு போகலை. கீழ்ப்படிதல். அவங்க தான் ஃப்ரெண்டு. ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவீங்களா? நிறைய பேர் பதிலே வர மாட்டேங்குது. எங்களுக்கு வசதியானதை சொன்னால் கீழ்ப்படிவோம், என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய முடியாது. ஆமென். அப்படி தானே? நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்களா? ஆண்டவர் சொல்ல, உன் மாமியார்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, கீழ்ப்படுவீங்களா? உன் மருமகளை திட்டி காயப்படுத்தினல்ல, போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படுவீங்களா? அது மட்டும் விட்டுருங்க ஆண்டவரே, மற்றதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படுகிறேன். ஒரு தாயார் நல்லா ஜெபிப்பாங்க. அவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க, அமைதியாக பேசுவாங்க. அந்த தாயார் அவங்க ஊரில், அவங்க வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம், அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அநேக வருஷத்துக்கு முன்னால் மெசேஜ் கொடுக்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. நான் அன்பை பற்றி, மன்னிப்பை பற்றி ஆண்டவர் பேச சொன்னார். அந்த செய்தி கொடுத்து முடிச்சுட்டு ஜெபித்த உடனே அதுக்கு பிறகு அந்த தாயார் 2 பேர் ரொம்ப அமைதியாக தான் பேசுவாங்க.
அவங்க சொன்னாங்க, ஐயா இன்றைக்கி ஆண்டவர் என்கிட்ட பேசினார். என்னம்மான்னு கேட்டேன். என் மகன் ஒருத்தன் என்கிட்ட சண்டை போட்டுட்டு பேச மாட்டான். சில வருஷம் ஆச்சு, அவன் மனைவி பிள்ளைகள் யாரையும் என்கிட்ட பேச விட மாட்டான், என்கிட்ட பேச மாட்டான், ரொம்ப முரட்டாட்ட உள்ள ரொம்ப காயப்படுத்திட்டான். அதனால் நான் அவனுக்காக ஜெபம் பண்ணுவேன், என் பையன் மனம் திரும்பட்டும் பேசட்டும். நீ அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும்னு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அவன் என்னை காயப்படுத்திட்டான், அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும்னு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ என் ஜெபத்துக்கு பதிலே வரல. இன்றைக்கு தான் ஆண்டவர் வித்தியாசமாக என்கிட்ட பேசினார். என்ன பேசினாருன்னு, நீ முதல்ல உன்னை தாழ்த்திப்போ மகன்கிட்ட மன்னிப்பு கேளு. எப்படி இருக்குது இல்லை? நீ உன்னை தாழ்த்தி உன் மகன் பையன்கிட்ட போய் மன்னிப்பு, ஒன்னாலே அவன் வேதனையோடு இருக்கான்ல, அவன் ஏன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்குற, நீ போய் மன்னிப்பு கேளுன்னு ஆண்டவர் பேசினார். நான் கீழ்ப்படிஞ்சு மகன்கிட்ட போய் இந்த அம்மா தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டாங்க. மகனே, நான் அவனை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி நான் மன்னிச்சுக்கப்பா. உடனே பாருங்கள், ஒரு பெரிய அன்பு ஐக்கியம் வந்து போயிட்டார். ஒரு சின்ன கீழ்ப்படிதல் நமக்குள்ள. நான் போய் மன்னிப்பு கேட்குறது அவகிட்ட. நான் வரும்போது எவ்வளோ நகை போட்டுக்கிட்டு வந்தேன், இவன் ஒரு பிச்சைக்கார குடும்பத்திலேருந்து வந்துக்கிட்டு என் மகனை ஏமாற்றி கட்டிக்கிட்டு இவன் வந்து ராணி மாதிரி ஆட்டம் போடுறா. இந்த மாதிரி அபிஷேகம் பற்றி அந்நிய பாஷை பேசுகிறவங்க வாயிலேருந்தெல்லாம் வார்த்தை வருது. இவங்க எந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் இருக்கிற ராஜ்யத்துக்கு போவாங்களா, பிசாசு இருக்கிற ராஜ்யத்துக்கு போவாங்களான்னு யோசிங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிங்கன்னு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய ஆண்டவருக்கு நம்ம மேலே ரொம்ப அன்பு வரும். நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக ஆண்டவர் வருவார். நம்ம கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவார், ஃப்ரெண்டாக இருவார். இந்த பழக்கத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? இயேசுக்கு ஃப்ரெண்டாக இருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லை. அவர் எவ்வளோ பெரிய தேவன். அவர் வந்து இறங்கி வந்து உன்கிட்ட ஃப்ரெண்டாக இருப்போமான்னு கை கொடுக்குறாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுக்காக எதையும் இழக்க ஆயத்தமாக இருக்கலாமே. யாருக்கிட்ட வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவரே, காலில் விழுந்தனால மன்னிப்பு கேட்குறேன், நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருந்தால் போதும். ஆமேன்னு சொல்லுங்க. அதுதானே முக்கியம். ஏசன் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறத விட மற்றது என்ன உங்களுக்கு பெருசு? நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாருல்ல. சில நினைக்கிற வீட்டுக்கு போன உடனே மன்னிப்பு கேட்ட வேண்டியது தான், காலில் விழுந்துட வேண்டியது தான். சிலர் காது கேட்காத மாதிரி இந்த பிரசங்கம் மட்டும் காதில் கேட்காது. இவர் மருமகளை பற்றி பேசுகிறாரு, மாமியார் என் வீட்டை பற்றி காதிலே வராது. அப்படியே சிலர் இருக்கிறீங்க. கேட்க காது உள்ளவன் யோவான் சொன்ன செவிட்டு விரியன் பாம்புகளே, காது அடைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? காது திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். வசனத்துக்கு திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் மாற்றம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. மனைவி பேச்சு கேட்டு அம்மாவை அடித்து வரட்டினீங்கள, போய் அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வா. இல்லாட்டா வராது ஜபத்துக்கு, உன் ஜபம் கேட்கப்படாது. பொண்டாட்டி பேச்சு கேட்டு அம்மாவை தெருவில் அனுப்புற நீ தப்பு. தன் பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்யும்படி சொல்லுன்னு பைபிளில் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்யணும். பெற்றோரை காயப்படுத்தாருங்க, தாய் தகப்பனை துக்கப்படுத்தாருங்க. அதுக்கு மனைவிமார்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்க கொஞ்சம் வயசாகிட்டு, வயசுக்கு ஏற்றபடி சிலரும் பேசுவாங்க, சிலர் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க, சிலர் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க திட்டது உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆகிரும். நீங்கள் எதுக்கு அதை பெருசாக எடுக்கிறீங்க? கொஞ்ச நாள் அவன் மகனுக்காக இருக்கட்டும். ஒரு தாயின்னா எப்படி இருப்பீங்க? ஒரு சொந்த தாயின்னா எவ்வளோ திட்டினாலும் எங்கள் அம்மான்னு இருக்கீங்கல்ல. உங்கள் மாமியார் இன்னொரு தாய் தானே. அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய தாயார் வியாதி படுக்கையில் படுத்துட்டாங்க, கடைசி ஸ்டேஜ். நான் மாதத்தில் ஒரு நாள் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வருவேன். வெளிநாட்டு ஊழியத்துக்கு போனால் முந்தின நாள் போய் பார்த்துட்டு வருவேன். என்ன அவங்க ஆசைப்படுவாங்கல்ல, எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கேன், சிங்கப்பூர் போகிறேன், மலேசியா போகிறேன், அம்மா உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வரணுமா? ஒரு நாள் கூட எனக்கு அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு எங்கள் அம்மா கேட்டதே கிடையாது. நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு எதாவது வேணுமான்னு, நீ பத்திரமா வந்து சேரணும்ப்பா. அதான் தாயினுடைய அன்பு. பார்த்தீங்களா? வேறு ஒன்று என்கிட்ட கேட்டதே கிடையாது எங்கள் அம்மா. அவங்க வந்து படுக்கையில் ஆகிட்டாங்க வியாதிப்பட்டு. நான் வந்து அமெரிக்கா ஊழியத்துக்கு போனோம், பல வெளிநாட்டு ஊழியெல்லாம் இருக்குது. பொதுவாக என் மனைவி நான் சேர்ந்து தான் பல ஊழியங்களுக்கு நாட்டெலாம் போயிருக்கிறோம். என்னுடைய தாயார் படுக்கையில் ஆன உடனே என் தம்பி கூட வீட்டில் தான் இருக்கிறாங்க, பண்ணை வீட்டில். நாங்கள் இருக்கிறது எங்களுடைய ஊழிய கேம்பஸுக்குள்ளே.
என் மனைவி சொன்னால், நான் அம்மா கவனிச்சுக்கிறேன், நான் ஊழியத்துக்கு வரல. 4 மாதம் எங்கள் அம்மா படுக்கையில் இருந்தாங்க. 4 மாதமும் என் மனைவி என் கூட ஊழியத்துக்கு வெளியே வரவே இல்லை. 4 மாதமும் தினமும் போய் எங்கள் அம்மா கவனித்து கொண்டான். தினமும் போய் அவங்கள்ட்ட உட்காந்து பாட்டு பாடுறது, பேசுகிறது, ஜெபிக்கிறது. அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். இன்னொரு மருமகள் இருக்கு, அவள் இந்து. என் சகோதரனுடைய மனைவி இந்து. 2 பேருமே கவனித்து கொண்டாங்க. என்னுடைய மனைவி டெய்லி போயிடுவாள். டெய்லி ஈவினிங் போய் எங்கள் அம்மா கூட சில மணி நேரம் இருந்து பேசி ஜெபிச்சுட்டு வருவார். 4 மாதம் அவங்க மறிக்க வரைக்கும் என் மனைவி எங்கூட வெளியே ஊழியத்துக்கு வரவே இல்லை. நான் சொல்கிறேன், அது நிமித்தமாகவே என் மனைவியை மரணக்கட்டிலேருந்து காப்பாற்றினார். அது நிமித்தமாகவே கிருபை கொடுக்கிறார். சொந்த தாயாரை கவனிக்கிற மாதிரி நம்ம கிறிஸ்தவ அன்பினால் நிறைந்திருக்கணும். இந்த மாதிரி கீழ்ப்படுகிற இருதயம் இருந்தால் இயேசு உங்களோட க்ளோஸ் ஆயிடுவார். ஆமென்.